கொள்ளிங்க. இன்றைக்கு என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் வீடியோட அவங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ கேக் செய்ய போகிறோம். என்ன கேக்குன்னு சொன்னால் இப்போ கேக்கில் நிறைய விதமான கேக் இருக்குது. இப்போ நாங்கள் செய்ய போகிறது டவையெல்லாம் செய்ய போகிறோம். டவையில் கேக்கா அப்போ என்னென்னு சொல்கிறோம், டவையில் உப்புமா அப்படி நிறைய விஷயங்கள் செய்வாங்க, டவையில் லட்டு அப்படி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. கேக் செய்யலாமா என்று சில பேர் யோசிப்பீங்க. சம்டைம் டவையில் கேக் செஞ்சு சாப்பிட்டவங்க கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கலாம். அப்போ எங்களுக்கு இது பெஸ்ட் டைம் டவையில் கேக் செய்கிறது. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ரவையில் செய்கிற கேக்கு எங்கன்னு சொன்னால் எகிப்து நாட்டு அவங்களோட ஒரு சாப்பாடாகன்னு சொல்லி நான் நெட்லாம் பார்த்தேன். நான் அப்படி ஒரு சொல்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு கேக்காக இருக்குது இந்த தவை கேக். அப்போ இந்த கேக்கை தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். நாங்களும் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நாங்களும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குண்டு. அப்போ சரி, அப்போ வீடியோக்குள்ளே போவோம்னே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்போ இன்றைய எங்களோட தவை கேக் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாங்கள் வந்து இப்போ ரவை கேக் தான் செய்ய போகிறோம். கேட்கணுன்னா நிறைய வகையான கேக்குகள் இருக்குது, எல்லாருக்கும் விருப்பம். நிறைய பேருக்கு சாக்லேட் கேக் விருப்பம், வெனிலா கேக் விருப்பம். அந்த இதில் நாங்கள் ஏற்கனவே எங்களோட சேனல்லே வந்து பிஸ்கட் கேக் செஞ்சோம். நாங்கள் இப்போ வந்து ரவை கேக் செய்ய போகிறோம். என்னடா கேக் செய்கிற காரணம் வந்து கிறிஸ்மஸ் தானே. கிறிஸ்மஸ் என்றாலே கேக் தான் ஸ்பெஷல். அப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு பார்க்கக்குள்ள இந்த ரவை கேக் செய்வோம்ன்ற ஒரு ஐடியா வந்தது. இப்போ அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்ன மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல் வந்து இந்த பேக் பண்ணுறதுக்கு தேவையான இதை பார்ப்போம் என்னன்ட்டு. அது வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த பாத்திரத்தில் தான் நான் கேஸில் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். அவன் யூஸ் பண்ணல. என்னடா மழை காரணமாக வெளியில் செய்யலை, உள்ள கேஸில் தான் செய்ய போகிறேன். இந்த பாத்திரம் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணுற கேக் செய்கிறது யூஸ் பண்ண பேக் பண்ணுற எல்லா ஐட்டத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு தனியை வச்சுருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். அப்போ நம்ம செஞ்சு வர நேரம் இது ப்ரீ ஹீட் ஆகிரும், வைக்கிறதுக்கு கணக்காக இருக்கும். அதால் இப்போ நேரத்தோடு இதை ப்ரீ ஹீட் பண்ணுவோம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு தான் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். ஏன்னுன்னா நம்ம இதை செஞ்சு வர்றது கொஞ்சம் நேரம் எடுத்து தாண்டா அந்த சூடாயிரும். அப்போ அந்த கேக் வந்து பதமாக வராது. அதால் வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன் நெருப்பை. ரவை எடுத்துருக்கேன் இந்த கப்பால். இதே மாதிரி கப்பால் வந்து சீனி ஒரு கப் எடுக்கணும். இது வந்து சரி ஒரு பாதி தேங்காய் பூ எடுத்துருக்கேன், சின்ன பாதி தேங்காய். வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஒரு முட்டை, தேவையான அளவு சீனி. இதே பாத்திரத்தால் ரவை எடுத்துருந்தேன். நான் ஒரு ஃபுல்லாக அப்படியே எடுத்துருந்தேன்னா இதே பாத்திரத்தாலேயே சீனி எடுத்துருக்கேன் ஃபுல்லாக அப்படியே. அப்போ சீனியை சேர்த்துட்டேன். சீனியை முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா சீனி கரையை மட்டும் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நான் ஒரு 10 நிமிஷம் அடித்து கொண்டிருக்கேன். இன்னும் சீனி கரையில்லை, இன்னும் கொஞ்சம் கரையணும். என்ன விலகம்னா நாங்கள் வந்து சீனியை அப்படியே சேர்த்துட்டோம். நீங்கள் அரைச்சி போட்டு சேர்த்து இல்லைன்னா பக்கண்டு கலந்துடும். நாங்கள் அப்படியே சேர்த்தாலும் கொஞ்சம் கரையிறதுக்கு நேரம் எடுக்குது. அதே தாண்டி சீனி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சீனியாக இருந்தது. சின்ன சீனி இருந்தாலும் குயிக்காக கரைஞ்சிருக்கும். ஆனால் சொல்கிறாங்க என்னென்னா அந்த கேக் செய்கிறவங்கெல்லாம் எந்த அளவுக்கு சீனியையும் முட்டையும் பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து நல்ல சொப்டாகவும் பஞ்சாகவும் வருமாமண்டு பார்ப்போம். என்ன மாதிரி வந்து இன்னும் 5 நிமிஷத்துக்கு அடித்து பார்ப்போம். நல்லா சீனி கரையும். இப்போ வந்து சீனி நல்லா கரைஞ்சி இந்த டைமில் வந்து பால் சேர்க்கப்புறேன். 1/2 கப் அளவு பால் சேர்க்க போகிறேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த டைமில் தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா க்ரீமியாக நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போ ஊற்றி எடுக்கணும். இப்போ வந்து முட்டையை
வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக பெரிய லைசன்ஸ் கொஞ்சம் சேர்ப்போம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரவையை சேர்ப்போம். ரவை வந்து இப்போ சீனி எடுத்து அதே டிஷால உள்ள அடுத்திருக்கேன். இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துணும். இது வந்து 250 கிராம் அளவு வரும். பண்ணிட்டு இப்போ தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஒரு பாதி தேங்காய். கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கப் பிஸ்கலை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உங்கள்கிட்ட பட்டர் சீட் இருந்தாலும் போட்டுருங்க. நான் ரெண்டு பட்டர் சீட் யூஸ் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் இந்த பேச்சில் இருக்கிற வடிச்சுடுவேன். ஒரு கப் இப்படி டப் பண்ணால் பபிள்ஸ் ஒன்றும் இல்லாமல் வரும். நீங்கள் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுக்கி மேலே கேக்கு வைப்போம். வச்சுட்டு இப்போ வந்து கேக் வந்து பேக் ஆகி கொண்டிருக்கி. நல்லா சிம்மில் வச்சு தாங்க பேக் ஆகி கொண்டிருக்கேன். என்னோடதுன்னா ஏற்கனவே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணது தானே. இப்போ வந்து பக்கத்தில் ஒரு தாச்சி வச்சு சுகர் சிரப் காய்ச்ச போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். சீனி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் அளவு வரும். அதை சேர்த்துட்டு அதே அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்ப்போம். நல்லா கரைஞ்சி வரட்டும்.
இதுக்கு வந்து ஃப்ளேவருக்காக வந்து இந்த சுகர் சிரப்புக்குள்ளே வந்து ஏலக்காய் இல்லாட்டி கருவாப்பட்டை இல்லையோ ரோஸ் சிரப் சேர்க்காங்க. நாங்கள் எதுவுமே சேர்க்கல, வெறும் சுகர் சிரப் மட்டும் சேர்க்கணும். எல்லாருக்குமே அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறல்ல தானே. சீனி நல்லா கரையும். ஒரு தரம் கொதிச்சா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு சுகர் சிரப். இது ஆஃப் பண்ணி வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வைப்போம். இப்போ நல்லா வேக் ஆகிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அடுப்பை. இப்போ திறந்து பார்ப்போம். நான் இடையில் இருக்கா திறந்து பார்த்து குச்சியால் குத்தி பார்த்து ஒட்டாமல் வந்தது. அப்போ வேக் ஆகிட்டு ஓன் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கி சூடு ஆற முதல் இறக்கி வச்சுட்டு பாத்திரத்துக்கு மாற்றுவோம். அப்புறம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பீஸ் போட்டு பரிமாறுவோம். நல்ல வாசனை அரிக்கி அடுத்து அவனில் வச்சு வேக் பண்ணுற மாதிரி இங்கே மேலே அந்த ப்ரௌனிஸ் வராது. அடுப்பில் வச்சு தானே செய்கிறோம். அவங்கள கேக்கெல்லாம் செஞ்சு முடிஞ்சு நல்லா வந்திருக்கிறேன். நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு அவனில் பேக் பண்ணால் அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ நாங்கள் இப்போ இதில் பேக் பண்ண முடியும் கொஞ்சம் இப்படி கலர் கொஞ்சம் காணாமல் இருக்குது. மறுபடி டேஸ்ட்டாக இருக்குது கேக். நான் இப்போ கட் பண்ணக்குள்ளே ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டேன். இப்போ வீடியோக்காக தான் இப்போ சாப்பிட போகிறேன்.